தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தொள்ளாயிரம் மாணவர்கள் நடன அர்ப்பணம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடைபெற்ற நாதாஞ்சலி நிகழ்ச்சியில் 900க்கும் மேற்பட்ட நடன மாணவ மாணவிகள் பங்கேற்று ஒரே நேரத்தில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை அரங்கேற்றினர். இறைவன் நடராஜருக்கு நடனத்தை அர்ப்பணிக்கும் வகையில் நடந்த இந்நிகழ்ச்சி உலக சாதனை முயற்சியாகவும் அமைந்தது. பல மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. உத்தரப்பிரதேச மாநில பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகளை தொடங்க திட்டம். உத்தரப்பிரதேச வாரணாசியில் கடந்த டிசம்பர் 2 முதல் 15 வரை தமிழ் கற்கலாம் என கருப்பொருளுடன் காசி தமிழ்ச் சங்கமம் 4.0 நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வர் ஆதித்யநாத் பேசும்போது உத்தரப்பிரதேச பாடத்திட்டத்தில் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் சேர்க்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கிராமப்புற பகுதிகளில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. தீன் தயாள் உப்தயாய் கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டம் மூலம் கிராமப்புற பகுதிகளில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படுகிறது. இதில் சேருபவர்களுக்கு 2 முதல் 6 மாதங்களுக்கு மாதம் ரூபாய் 6000 ஊக்கத்தொகை கிடைக்கும். இதற்கு 15 முதல் 35 வயதுடைய இளைஞர்களும் 40க்கும் மேற்பட்ட பெண்களும் விண்ணப்பிக்கலாம். ஏஐயால் மனிதர்களுக்கு ஆபத்தா? மனிதர்களின் கைகளை மீறி போகும் முன் ஏஐயை கட்டுப்படுத்த வேண்டும் என ஏஐ நிறுவனங்களை மைக்ரோசாஃப்ட் ஏஐ சிஇஓ முஸ்தபா சுலைமான் அறிவுறுத்தியுள்ளார். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றை நீங்கள் வழிநடத்த முடியாது. அதனால்தான் மனிதர்களின் மேற்பார்வையில் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் நோக்கிய பயணம் அமைய வேண்டும் என்கின்றோம். எனவே மனிதர்களுக்கு தீங்கிழைக்காத வகையில் ஏஐயை மேம்படுத்தவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய ரயில்வேயில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. இந்திய ரயில்வேயில் வழக்கறிஞர், மொழிபெயர்ப்பாளர், அறிவியல் உதவியாளர், ஆய்வக உதவியாளர், சூப்பர்வைசர் உள்ளிட்ட பதவிகளில் 312 காலி பணியிடங்கள் உள்ளன. மேல விவரங்களுக்கு www.rrb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.